ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் ஆர்மியில் சேரணும், டிஃபென்ஸ் சர்வீஸில் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தில் இருப்பீங்க. உங்களுக்காக உள்ள ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷன். நம்மளுடைய எஸ்எஸ்சியிலேருந்து ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 24,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெவ்வேறு பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸில் இதுக்கான ஜாப்க்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் டிஃபென்ஸ் சர்வீஸ்லையோ இல்லை போலீஸ் ரிலேட்டடான சர்வீஸ்லையோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் அப்படிங்கிறதான் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பேர். ஸோ இது கண்டக்ட் பண்ணுறது நம்மளுடைய எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோடைய முக்கியமான டேட், இந்த நோட்டிஃபிகேஷனுடைய முக்கியமான டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் 1, 2020 டிசம்பர் 1ஆம் தேதியே இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ளிகேஷனை பொறுத்தவரை நம்ம எஸ்எஸ்சி வெப்சைட்டில் ஆன்லைனில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஆஃப்லைன்லையோ இல்லை போஸ்ட்லேயோ அப்ளிகேஷன் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் தான். நீங்கள் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இதுக்கான அப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா டிசம்பர் 31 தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்கீங்களோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் டைம்லாம் வெயிட் பண்ணது வேணாம். இது உங்ககிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது. உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, முக்கியமாக ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் டயத்தில் என்ன ஆகுதுன்னா சர்வர் இஷ்யூ வர்றது, பேமெண்ட்டில் இஷ்யூ வர்றது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல இஷ்யூ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே பக்காவாக இருக்குது அப்படின்னா இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்க பிரச்சனைனா ஓபிசி சர்டிஃபிகேட் இன்னும் வாங்கியிருக்க மாட்டீங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அது ஒரு வருஷம் தான் வேலிடி. ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கான வேலிடி 1 இயர் தான். ஸோ நீங்கள் இன்னும் புதுசாக வாங்கலை அப்படின்னா இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுறப்போ ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏஜ்க்கான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷனில் நீங்கள் வருவீங்க. சப்போஸ் ஓபிசி இல்லாமல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் தான் வருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓபிசிக்கான கட் ஆஃப் அந்த கம்மியானது வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் 31ஆம் தேதிக்குள்ள யாருமே அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. ஜனவரி 1, 2026 வரை நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக, அப்ளிகேஷனில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக கரெக்ஷன் விண்டோவும் கொடுக்குறாங்க. இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது 8லேருந்து 10 ஜனவரி 2026 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை அந்த அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ஸாம் வந்து இன்னும் இப்போ தான் அப்படிங்கிற மாதிரி இது கொடுக்கல. எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் டேட் வேணால் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் டேட்டை பொறுத்தவரை பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி டு ஏப்ரலில் எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது டென்டேட்டிவ். பட் இன்னும் ஃபைனலாக நமக்கு எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறது இது வரல. ஸோ அப்போது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றீங்களோ இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. 1 மாதம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் எஸ்எஸ்சியோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நீங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 31 டிசம்பருக்குள்ளே இந்த ப்ராசஸை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்பில் உங்களுக்கு கான்ஸ்டபிள் போஸ்டிங், அதே மாதிரி சிஏஎஸ்எஃப்பில் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கான்ஸ்டபிள், தென் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் கான்ஸ்டபிள் போஸ்டிங், தென் சாஸ்திரிய சீமாபால், இண்டோ டிபேட் பார்டர் போலீஸ், தென் அசாம் ரைஃபிள், எஸ்எஸ்எஃப். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒவ்வொரு கேட்டகிரி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்த மாதிரி பார்டரில் பாதுகாக்கிறதா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் முக்கியமான வேலை. இதில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 524 வேகன்சி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்குது. ஸோ இதில் எஸ்சிக்கு 78, எஸ்டிக்கு 58, ஓபிசிக்கு 113, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு 53, தென் அன்ரிசர்வ்க்கு 222. ஸோ மொத்தம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் உங்களுக்கு 524 வேகன்சி இருக்குது. அடுத்து சிஐஎஸ்எஃப் அப்படிங்கிறது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், நம்ம ஏர்போர்ட்டை பாதுகாக்கிறது, முக்கியமான கவர்மெண்டோடைய பிஎஸ்யூஸ்லாம் பாதுகாக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து சிஐஎஸ்எஃப். இதை பொறுத்தவரை இதில் தான் இருக்கிறதுல அதிகமான வேகன்சி 13,000. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் 13,135 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டகரி வைஸ் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு 1912, கிட்டத்தட்ட 2000 வேகன்சி, எஸ்டிக்கு 1319, ஓபிசிக்கு 2958 வேகன்சிஸ் இருக்குது. தென் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 1321, ஜென்ரல் கேட்டகிரிக்கு 5554. இது வந்து இதில் சிஐஎஸ்எஃப்ல. அடுத்து சிஆர்பிஎஃப்ல இதுக்கு அடுத்து அதிகப்படியாக 5366 போஸ்டிங் இதில் சிஆர்பிஎஃப்ல இருக்குது. இதில் எஸ்சி கேட்டகிரிக்கு 870, எஸ்டிக்கு 32, ஓபிசிக்கு 1343, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 598, தென் அன்ரிசர்வ் கேட்டகிரிக்கு 2523. ஸோ இதில் ஓபிசிக்கு அதிகமான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சாஸ்திரிய சீமா பல்ல மொத்த வேகன்சி 1764. இதில் உங்களுக்கு எஸ்சி கேட்டகிரியில் 257 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்டி கேட்டகிரியில் 167, ஓபிசியில் 412, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் 176, அன்ரிசர்வ்ல 752. ஸோ மொத்தம் சாஸ்திரிய சீமாவால் எவ்வளோ வேகன்சி இருக்குது? 1764 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி ஐடிபிபி அப்படிங்கிறது இண்டோ டிபேட் பார்டர் போலீஸ். ஸோ இதில் உங்களுக்கு மொத்தம் 1099 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகிரிக்கு 146, எஸ்டிக்கு 139, 219 அடுத்து ஓபிசிக்கு, தென் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 109, அன்ரிசர்வ் கேட்டகிரிக்கு 486. ஸோ இந்த எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல் இண்டியா வேகன்சியில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கம்மியான வேகன்சி, மொத்தம் 23 வேகன்சி மட்டும்தான். அடுத்து அசாம் ரைஃபிளில் 1556, இதில் எஸ்சி கேட்டகிரிக்கு 161, எஸ்டிக்கு 302, ஓபிசிக்கு 278, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 157, அன்ரிசர்வ் கேட்டகிரிக்கு 658. ஸோ இதான் வந்து இதுக்கான வேகன்சி. ஸோ மொத்தம் இதில் வந்து ஆண்களும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாம். நம்ம டிஃபென்ஸ் போஸ்ட்டில் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது டிஃபென்ஸ் போஸ்ட்டில் பெண்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெண்களும் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் ஆண்களுக்கான வேகன்சி எவ்வளோனா 23467. எவ்வளோ? 23467 போஸ்டிங். இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை இதில் ஒரு 2 கேட்டகிரி மட்டும் என்ன ஆகுனா ஆல் இண்டியா லெவலில் ஒட்டுமொத்தமான கட் ஆஃப் ஒட்டுமொத்தமான வேகன்சி வரும். மித்த இது எல்லாமே இப்போ சிஎஸ் எல்லாமே ஸ்டேட் வைஸ் வேகன்சி வரும். ஓகேங்களா? இது இன்னும் ஸ்டேட் வைஸ் வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணலை. ஸோ கட் ஆஃப் எல்லாமே வந்து ஸ்டேட் வைஸ் தான். தமிழ்நாட்டுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், அதுக்கடுத்து ஆந்திராவுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அங்கே காம்படிஷன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஸ்டேட்டுக்கு தனி கட் ஆஃப் வந்து போடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டேட் வைஸாக நமக்கு வந்து எடுப்பாங்க. இதை பொறுத்தவரை உங்களுக்கு மொத்தம் எத்தனை வேகன்சி? ஆண்களுக்கு 23,467 வேகன்சி ஆண்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் இதில் வேகன்சி இருக்குது. ஸோ பெண்களுக்குள்ள வேகன்சியை பொறுத்தவரை ஸோ பெண்களுக்கு மொத்தம் 2020 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்க்கு 92 வேகன்சி, பெண்கள்லேயுமே வந்து சிஐஎஸ்எஃப்க்கு அதிகமான வேகன்சி. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போஸ்ட்க்கு 1460, தென் சிஆர்பிஎஃப்க்கு 124, அதுக்கடுத்து எஸ்எஸ்பிக்கு வேகன்சி கிடையாது. இண்டோ டிபேட்டர் பார்டர் போலீஸ்க்கு வந்து 194 வேகன்சி, அசாம் ரைஃபிளுக்கு 150 வேகன்சி. ஸோ பெண்களுக்கு வந்து எஸ்எஸ்பியில் உங்களுக்கு வேகன்சி கிடையாது, அதே மாதிரி எஸ்எஸ்எஃப்லையும் வேகன்சி கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கான வேகன்சி எவ்வளோ அப்படின்னா 2020. ஸோ ஆண்களுக்கு எவ்வளோ? ஆண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 23,000 பார்த்தோமா. ஸோ ஆண்களுக்கு 23,000, பெண்களுக்கு வந்து 2,000. ஸோ அப்போது மொத்தமாக அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 25,000க்கும் மேற்பட்ட ஒரு வேகன்சியில் தான் இது வந்திருக்கு. ரொம்ப 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 சிம்பிளான எக்ஸாம் தான். ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான். அந்த ஒரு ரவுண்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் வேலை உறுதி. அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் தான் அந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம். நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து இப்போ ரீசெண்டாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் பிசி எக்ஸாமுக்கு, எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க அதில் நிறைய பேர். ஏன்னா நிறைய பேருக்கு ஒன்று நான் ஆர்மியில் போகணும், இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல, அதில் நிறைய பேர் எழுதுறாங்க. அதே மாதிரி கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் வந்து போன எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மித்த டிஃபென்ஸ் செக்டாரில் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும், நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கும். பட் இதை பொறுத்தவரை நீங்கள் ஜஸ்ட் 10th முடிச்சிருந்தா மட்டும் போதும். நீங்கள் 10வது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஈஸியாக அப்ளை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்து இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். நீங்கள் இதை தாண்டி வேறு எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸோ அப்போது இதுக்கான என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா மஸ்ட் ஹவ் பாஸ்டு கிளாஸ் 10th, அவ்வளோதான். நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கணும்? 10வது முடிச்சிருக்கீங்களா? போதும். 10வது பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும். நீங்கள் 12வது பாஸ் ஆனாலும் சரி, இல்லை காலேஜ் டிகிரிலாம் படிக்கிறனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு இது பண்ணலாம். ஏன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெறும் 10வது வரை மட்டும்தான்.
ஸோ 10ஆவதுல நீங்கள் அத்தனை பர்சன்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆயிருந்தால் கூட போதும். 10ஆவதுல நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆயிருந்தால் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ அதனால் யாருன்னா 10ஆவது முடிச்சுட்டு டிஃபென்ஸ் செக்டாரில் போகணும், ஒரு இராணுவத்துறையிலையோ இல்லை போலீஸ்லேயோ போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்து கிடையல. ஸோ அதனால் நிறைய மாணவர்களுக்கு உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவையோ இல்லை அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி வந்து சொல்லுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 31 டிசம்பர், அதுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லுங்கள். இதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 4 to 5 months உட்காந்து சாலிடாக படிச்சிங்க அப்படின்னா படிச்சலாம். அதேமாதிரி ஃபிசிக்கல் இதில் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் படிச்சுட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஓரளவுக்கு ஃபிட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை கொஞ்சம் கம்மி. மித்த எக்ஸாம்ஸ் மித்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஜென்ரல் கேட்டகிரிக்கு 30 வயசு கொடுப்பாங்க இல்லையா? பட் இதில் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க. ஜென்ரல் கேட்டகிரி அப்படிங்கிறது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இல்லாமல் இது எல்லா கேட்டகிரியுமே வந்து ஜென்ரல் கேட்டகிரி தான். நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் 18லேருந்து 23, 18 to 23 அப்படிங்கிறது உங்களுக்கான ஏஜ் லிமிட். அதே மாதிரி நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஜென்ரலில் இருந்து ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போது ஓபிசிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 18லேருந்து 26, 18 to 26 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓபிசியில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி கேட்டகிரிக்கு எக்ஸ்ட்ரா 5 வருஷம் நார்மல் இதிலேருந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 5 வருஷம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் 18லேருந்து 20 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயினாக எல்லாத்துக்குமான காமன் அந்த மினிமம் அப்படிங்கிறது 18 வயசு. கண்டிப்பாக நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் மினிமம் 18 வயசு ஆயிருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். ஜென்ரல் கேட்டகரிக்கு 23, ஓபிசிக்கு 26, எஸ்சி எஸ்டிக்கு 28. ஸோ அப்போ நீங்கள் 28 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்டி கேட்டகரியில், ஓபிசி கேட்டகரியில் 26, ஜென்ரலில் 23க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய வயது கால்குலேட் பண்ணுறது எந்த டேட்டை ரெஃபரன்ஸ் டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணணும்னா 1/1/2026. என்னது 1/1/2026 இந்த டேட்டை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் அப்போது 23, 26 இந்த ரேஞ்சில், இந்த வயசு ரேஞ்சில் அதேமாதிரி 10ஆவது முடிச்சிருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த எக்ஸாமுடைய சேலரி தான் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டு. இதோடைய சேலரி நம்ம நாட்டுக்கு சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது ஃபஸ்ட்டு. பட் அது இல்லாமல் சேலரி ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, குரூப் 4 இருக்கட்டும் இல்லை பிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்களோ அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. இதோடைய சேலரி வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு சேலரி, இன்ஹேண்ட் சேலரியே வந்து வரும். ஏன்னா இதில் நிறைய எக்கச்சக்கமான அலோன்ஸ்லாம் இருக்கிறதுனால 40,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி வரும். ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. இதுக்கு அதிகமான காம்படிஷன் இருக்குது. தென் இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தேவை. ஏன்னா டிஃபென்ஸு, போலீஸ் சர்வீஸ் பண்ணல நமக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தேவை இல்லையா? ஸோ அதனால் இந்த எக்ஸாம்ஸ்க்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்பல்சரி. ஸோ இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாவோ இல்லை ஓபிசி கேட்டகிரியாவோ இருந்தீங்க அப்படின்னா மேலே இருந்தால் 170 சென்டிமீட்டர். ஸோ மேலே இருந்தால் 170 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும் ஹைட்டு. அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர். யாருக்கு? இது ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும். ஸோ ஜென்ரல் கேட்டகிரி, ஓபிசி கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலுக்கு 170, ஸோ மேலுக்கு 170, அதேமாதிரி ஃபீமேலுக்கு 157. இது யாருக்காக? இது வந்து ஜென்ரல் கேட்டகிரி மேலு, ஜென்ரல் கேட்டகிரி ஃபீமேலு. இது இல்லாமல் நீங்கள் வேறு கேட்டகிரி எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி வெவ்வேறு கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 162, எஸ்டிக்கு 162.5 அப்படிங்கிறது ஆண்களுக்கானது. பெண்களுக்கான ஹைட் அப்படிங்கிறது 150 சென்டிமீட்டர். ஹைட்டை பொறுத்தவரை இன்னும் நிறையா கேட்டகிரி இருக்குது. நார்த் ஈஸ்ட்டில் இருக்கவங்க, முக்கியமான ஒரு சில ட்ரைபல் குரூப்க்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஹைட்டில் இன்னும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாவோ இல்லை ஓபிசியாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டில் எந்த ரிலாக்ஸேஷனுமே கிடையாது. ஹைட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும், நீங்கள் 170லேருந்து, ஸோ 170 சென்டிமீட்டரில் இந்த ஆண்களுக்கு, பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். செஸ்ட் அப்படிங்கிறது வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான். உங்களுடைய மார்பு எந்த அளவுக்கு விரியும் போது எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் மூச்சு இழுக்கும் போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டேட்டா கொடுக்கணும். ஸோ நீங்கள் செஸ்ட்டை பொறுத்தவரை ஜென்ரல் கேட்டகிரியாகவும் ஓபிசி கேட்டகிரியாகவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட் வந்து 82 சென்டிமீட்டர். நார்மலாக நீங்கள் மூச்சு இழுக்கு நார்மலாக இருக்கும்போது செஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும், 80 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதே மாதிரி செஸ்ட் விரிவடையும் போது, எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 85. ஸோ 80
85 அப்படிங்கிறது தான் யாருக்காக உள்ளது. இது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கும் ஓபிசி கேட்டகிரிக்குமான மேல், ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரிக்கான மேலுக்கான தான் என்னென்னா 80 85 அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள் எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது 76 சென்டிமீட்டர் 81 சென்டிமீட்டர். ஸோ 76 81 அப்படிங்கிற இது வந்து நார்மல் கேட்டகிரி, இது வந்து எஸ்டி கேட்டகிரிக்கான பீப்புள். ஸோ இதில் ஹைட்டும் செஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும் தான், இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், பட் என்னென்னா நீங்கள் என்ன தான் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இதில் நீங்கள் பாஸ் ஆகணும். ஹைட்டு இதெல்லாமே வந்து மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் தப்பாக இருக்குது, நீங்கள் இந்த மினிமம் குவாலிஃபிகேஷனை ரீச் பண்ணல அப்படின்னா அப்போ உங்களை டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணிடுவாங்க. அதனால் இந்த ஹைட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜாப்குள்ளே நீங்கள் வந்து போக முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இது ஒரு சேலரி டீட்டெயில் பொறுத்தவரை இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லெவல் 3 அப்படிங்கிற இந்த ஒரு பே ஸ்கேல். என்ன பே ஸ்கேல்? லெவல் 3 அப்படிங்கிற இந்த ஒரு பேசிக் பே ஸ்கேலில் வருது. இந்த ஜாப்க்கான பேசிக் பே அப்படிங்கிறது 21,700 21,700 21,700 அப்படிங்கிறது தான் இதுக்கான பேசிக் பேவை வந்து இருக்குது. ஸோ அப்போது பேசிக் பேவோடு சேர்த்து உங்களுக்கு டிஏ வரும், அதுக்கப்புறமா அலௌன்ஸ்லாம் சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்னா மொத்தமாக 40,000க்கு மேலே வரும். ஸோ பேசிக் பே அப்படிங்கிறது 27 தான். நார்மலாக எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசிக் பேயை தாண்டி ஒரு சில அலௌன்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ பேசிக் பே அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குது? 40,000 ரூபாய், 40,000. ஸோ 40,000 ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு அமௌண்ட் வந்து வர்றதுக்கு, சேலரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து வெறும் 10வது குவாலிஃபையாக இருந்தால் மட்டும் போதும் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தில் 40,000 ரூபாய். ப்ரைவேட்லாம் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே இன்றைக்கி 15,000 20,000 கொடுக்குறது பெரிய விஷயமா இருக்குது. பட் இதில் நீங்கள் 10வது முடிச்சிருந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது 40,000 நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்தே இன்ஹேண்ட் சேலரியாக வாங்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன், இந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸாமுடைய தேர்வு முறை, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை பொறுத்தவரை இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் உங்களுக்கு 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 2 மார்க்கு, மொத்தம் எத்தனை மார்க்கு? மொத்தம் வந்து 40 மார்க். இந்த ரீசனிங்கில் நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கிறோம் இல்லையா, அதே ரீசனிங் தான். பிளட் ரிலேஷனு, அதுக்கப்புறமா வந்து இந்த டைஸ், இந்த மாதிரியான நம்ம இதில் என்ன படிக்கிறோமோ அதே தான், நம்ம டிஎன்பிசியில் என்ன படிக்கிறோமோ அதே ரீசனிங் தான். ஸோ ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 மார்க் கேட்குறாங்க. அடுத்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜிஏ. ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜிஏ அப்படிங்கிறது இதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, இந்த டாபிக்ஸு. அது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன டாபிக் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா இதில் வேறு உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இதில் 20 கேள்விகள், இதில் உங்களுக்கு 40 மார்க் வந்து கேட்பாங்க. இது 2வது சாப்டர். அடுத்து 3வது என்ன அப்படின்னா எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். நம்ம பேசிக்காக உள்ள மேக்ஸ், நம்ம குரூப் 1 குரூப் 2 ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஸோ பேசிக்காக நமக்கு மேக்ஸில் இருந்து உங்களுக்கு சிம்பிளான சம்ஸ் தான் வந்து கேட்பாங்க. இது வந்து 20 கேள்விகள் 40 மதிப்பெண்களுக்கு. அடுத்து இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி, லாங்குவேஜை பொறுத்தவரை இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம், இல்லை ஹிந்தி சூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கேள்விகள், மொத்தம் 40 மார்க் இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு மொத்தம் எத்தனை யூனிட் அப்படின்னா மொத்தம் வந்து 4 யூனிட். ஸோ மொத்தம் வந்து 4 யூனிட்டு. நம்பர் ஆஃப் கொஷின், ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் 80 கேள்விகள். 80 கேள்விகள், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. ஸோ அப்போது 80 கேள்விகள் 160 மார்க்கு. மொத்தம் 80 கேள்விகள் 160 மார்க் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இது எக்ஸாமுக்கான டூரேஷன் என்னென்னா 60 நிமிஷம், 60 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸாமுக்கான டூரேஷன். எக்ஸாம் டூரேஷனில் 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும். இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னா எஸ், இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.25. நீங்கள் ஒரு கொஷனுக்கு தப்பாக பண்ணிட்டீங்க, ஒரு கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. இல்லை ஒரு கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்வாசி மார்க், ஸோ ஒரு 0.25% 25% மார்க் வந்து போயிடும். ஸோ அதை மைனஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சரே பண்ணலை அப்படின்னா அதுக்கு மார்க் தரவும் மாட்டாங்க, மார்க் கம்மியாகுது, அதுக்கு வந்து நியூட்ரலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாமுக்கான பேட்டர்ன். இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் ஒரு சில ஜாப்ஸ்க்கான எக்ஸாம் மட்டும்தான் நம்ம வந்து தமிழ் எழுத முடியும். மித்த எல்லாமே வந்து ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், இல்லை ஹிந்தி, இல்லை ஹிந்தி இங்கிலீஷ் கம்பைன் பண்ண மாதிரி தான் இருக்குமே தவிர தமிழில் ஒரு சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டும் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் தமிழ்லேயும் இருக்கும். அந்த வகையில் இதில் உங்களுக்கு கொஷின்ஸ் தமிழ்லேயும் இருக்கும். ஸோ கொஷின் வந்து உங்களுக்கு தமிழ்லே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தமிழ் மீடியம் மாணவர்களாக இருந்தாலும் கவலைப்பட தேவை கிடையாது. நீங்கள் தமிழ்லேயும் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் வந்து போடலாம். ஸோ அப்போது உங்களுக்கு மொத்தம் 80 கேள்விகள் 160 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை யூனிட்? மொத்தம் 4 யூனிட். ஆல்ரெடி நம்ம மித்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம்
என்னென்ன டாபிக் படிக்கிறோமோ அதே டாபிக் தான் நம்ம இதுலேயும் படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போது சிலபஸ் பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு இதுக்கும் என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இது வந்து நம்ம நார்மல் ரீசனிங். இதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டி டு அப்சர்வ் அண்ட் டிஸ்டிங்விஷ் பேட்டர்ன் வில் பி டெஸ்டட் த்ரோ கொஸ்டின்ஸ் பிரின்சிபலி ஆஃப் நான் வெர்பல் டைப். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நான் வெர்பல் டைப் தான் கேட்பாங்க. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அனாலஜிஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டு, தென் ஸ்பேஷியல் விசுவலேஷன், ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன், விஷுவல் மெமரி, discrimination, observation, relationship concept, arithmetical reasoning and figural classification, arithmetic number series, non-verbal series, coding and decoding. நம்ம ரீசனிங்கில் என்ன டாப்பிக்லாம் படிக்கிறோமோ அதே டாபிக் தான் இதில் இருக்கும். ஸோ இதில் நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய ரீசனிங்கில் ஒரு சில டாபிக் மட்டும் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸில் நேஷனல் லெவலில் என்ன முக்கியமான ஈவெண்ட் நடந்திருக்கு, இன்டர்நேஷனல் லெவலில் முக்கியமான என்ன ஈவெண்ட் நடந்திருக்கு, ஸ்போர்ட்ஸ் என்ன ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அது வந்து கரண்ட் ஈவெண்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பரிங் பற்றி கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரியில் கொஷின்ஸ் கேட்பாங்க, தென் கல்ச்சரில், ஜியாகிரஃபியில், எக்கனாமியில், பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், சயின்டிஃபிக் ரிசர்ச், இந்த மாதிரியான ஜிகே டாபிக் நம்ம ஆல்ரெடி மித்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் படிக்கணும் இல்லையா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, இந்த டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி மித்த எக்ஸாம்ஸ்க்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கோ இல்லை ஆர்ஆர்பி எக்ஸாம்க்கோ இல்லை டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கோ என்னென்னலாம் டாபிக் படிச்சிருக்கீங்களோ அதே டாபிக் தான். பட் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் எதுக்கு போடணும்னா மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கு. மேக்ஸுக்கு எஃபோர்ட் பண்ணால் பண்ணிட்டு போதும், ரீசனிங்க்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இதில் எல்லாத்துக்குமே ஈக்குவல் பார்ட் தான் 20-20-20 அப்படிங்கிற ஈக்குவல் அலோகேஷன் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் ஈக்குவலாக தான் வெயிட்டேஜ் கொடுத்தாகணும். பட் மேக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் வந்து கொடுங்க. ஏன்னா தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. அடுத்ததில் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை இதில் பேசிக்கான மேக்ஸ், ஸோ காம்புடேஷன், இதில் வந்து நம்பர் சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸு, டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன் இருக்கும், ரிலேஷன் பிட்வீன் நம்பர் இருக்கும், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ அண்ட் டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரியான பேசிக்கான மேக்ஸ் கான்செப்ட். மேக்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் மேக்ஸ்னால் இதில் ரொம்ப கம்மி. இதில் எல்லாமே பாருங்கள் சிம்பிள் மேக்ஸ். இதில் அல்ஜிப்ராவோ இல்லை இதில் வந்து நமக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி அந்த மாதிரியான ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக், ரொம்ப இன்டெப்த்தான டாபிக்லாம் கிடையாது. எல்லாமே பேசிக்காக அப்ளிகேஷன் சம்ஸ் தான். நம்ம பேசிக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இந்த மாதிரி டாபிக் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் மேக்ஸு கொஞ்சம் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னாலே வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா அடுத்த சிலபஸ் வந்து ஹிந்தி. இது என்ன அப்படின்னா எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அண்ட் த பேசிக் காம்ப்ரிஹென்ஷன் வில் பி டெஸ்டட். ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து லாங்குவேஜ் வரப்பட்ட நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று நம்ம இங்கிலீஷ் எடுக்கிறதா இருந்தால் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், இல்லைனா ஹிந்தி வந்து எடுத்துக்கலாம். இதில் பேசிக்காக அந்த லெட்டர் ரைட்டிங்கு, காம்ப்ரிஹென்ஷனு, இந்த மாதிரி டிராஃப்ட் ரைட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் தான், இது வந்து ஜஸ்ட்டு 20 கேள்விகள் தான். ஓகேவா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த ரொம்ப அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் பேசிக்கான இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஏன்னா 10th லெவல் அப்படிங்கிறதுனால அந்த லெவலில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. ஏன்னா தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் பேசிக்கான இங்கிலீஷ் மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ அடுத்து நீங்கள் டெஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ரன்னிங் டெஸ்ட் இருக்குது. இந்த பிஇடியில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரன்னிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரன்னிங் டெஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர். நீங்கள் என்ன பண்ணணும், 5 கிலோமீட்டர் ஓடுனா மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து 24 நிமிஷம் 500 மீட்டரை 24 மினிட்ஸ் 24 நிமிஷத்தில் நீங்கள் வந்து முடிக்கணும். அதே மாதிரி ஃபீமேலை பொறுத்தவரை ஃபீமேலுக்கு 1.6 கிலோமீட்டர் எவ்வளோ 1.6 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும், அவங்க வந்து இது 8 நிமிஷத்தில் முடிக்கணும். இது நீங்கள் இது பண்ணால் மட்டும்தான் உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. சப்போஸ் இது உங்களால் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் மேலுக்கு வந்து 5 கிலோமீட்டர், ஃபீமேலுக்கு வந்து 1.6, மேலுக்கு வந்து 24 மினிட்ஸில் அவங்க வந்து ரன்னிங் பண்ணணும். அதே மாதிரி ஃபீமேல் வந்து 8.5 மினிட்ஸில் அவங்க ரன்னிங் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இப்போது இதில் என்சிசி சர்டிஃபிகேட், சில பேர் என்சிசியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி என்சிசி ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ என்சிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதில் ஒரு சில இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்சிசியில் நீங்கள் கிரேட் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா
2% ஆஃப் த மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த எக்ஸாமினேஷன் மார்க்லேருந்து உங்களுக்கு 2% டோட்டல் மார்க் எவ்வளோ, அதில் 2% மார்க் என்ன கிடைக்கும் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டே வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி என்சிசியில் கிரேட் பி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டோட்டல் மார்க் எவ்வளவோ அதில் 3% மார்க் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க். ஸோ டோட்டல் மார்க் அப்படிங்க 160 இல்லையா, ஸோ அதில் உங்களுக்கு 3% போனஸாக போடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டோட்டல் மார்க், அந்த இதோட டோட்டல், அந்த எக்ஸாம் டோட்டல் மார்க் இருக்கு இல்லையா, இதில் ஒரு 5% டோட்டல் மார்க்கில் ஒரு 5% என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இன்சென்டிவ் மார்க்காக வந்து போடுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யாராக கேட்டலாம் என்சிசிக்கான சர்டிஃபிகேட் இருக்கோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையுமே என்சிசிக்கெலாம் கோட்டா கொடுக்குறாங்களே, அதே மாதிரி நமக்கு ஆர்மியில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்லேயுமே என்சிசி கோட்டா இருக்குது. ஸோ அதனால் உங்ககிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் நீங்கள் சி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டோட்டல் மார்க்கில் 5% மார்க் போனஸாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போது எக்ஸாம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போது சென்டரை பொறுத்தவரை இதை ரீஜனாக பிரிச்சிருப்பாங்க. சென்டர் தமிழ்நாட்டில் சென்டர் இருக்கா அப்படின்னா எஸ், தமிழ்நாட்டில் சென்டர் இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் அப்படிங்கிற மாதிரி ரீஜனாக பிரிச்சிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு எந்த ரீஜனில் வரோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து இதில் சவுத் ரீஜன், ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இது எல்லாமே வந்து நம்ம சவுத் ரீஜனில் வரும். தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சென்னையில் சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் சென்டர் இருக்குது. இரண்டாவதாக கோயம்புத்தூரில் சென்டர் இருக்குது. மூன்றாவதாக மதுரை, 4 சேலம், 5 திருச்சிராப்பள்ளி, 6 திருநெல்வேலி, 7 வெள்ளூர், அதே மாதிரி பக்கத்தில் பாண்டிச்சேரி 8. ஸோ இந்த 8 இடங்கள் தமிழ்நாடு பக்கத்தில் மொத்தம் இந்த 8 இடங்களில் உங்களுக்கு சென்டர் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது இதில் ஏதாச்சும் 8 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடம் கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நம்ம டெல்லி போகணும், இல்லை வெளியே போய் தான் வெளிமாநிலத்தில் போய் தான் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 சென்டர் தமிழ்நாட்டிலே இருக்குது. இந்த சென்டரில் எங்கே வேணாலும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ராப்பராக இந்த சென்டர் தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீயை பொறுத்தவரை நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி 100 ரூபா வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. தென் உமன் இருந்தீங்களாலும் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. யாருக்கு மட்டும்தான் ஃபீஸு, ஒன்லி ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் மட்டும்தான் ஃபீஸு. ஸோ அந்த ஃபீஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். வெறும் 100 ரூபாய்க்கு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனே முடிச்சிடலாம். அடுத்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமான தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் என்னென்ன, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் முதல்ல உங்களுக்கு 10th மார்க் ஷீட் வேணும். கண்டிப்பாக 10th மார்க் ஷீட் வேணும். அடுத்து ஆதார் கார்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடி ப்ரூஃபாக கொடுத்துக்கலாம். ஐடி ப்ரூஃப் ஆதார் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு டாக்குமெண்ட்டை கூட கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியும், இது முக்கியம். இது வந்து ஓபிசி. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக வாங்கிக்கணும். இல்லை ரிசர்வேஷன்லாம் வேணாம், நான் ஜென்ரல் கேட்டகரியோட காம்படிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது தேவைப்படாது. ஸோ அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இந்த டாக்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஈஸியாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான டிஃபிகல்ட்டும் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எஸ்எஸ்சியோட போர்ட்டலுக்கு போயிட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த இது. ஸோ இதை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் டிசம்பர் 1ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது கரண்ட்டில் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் டிசம்பர் 31ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. இதை பொறுத்தவரை எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி மித்த எக்ஸாம்ஸ், ஸ்டேட் எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் பேங்கை தவிர மீது எல்லா எக்ஸாம்ஸ்க்கு என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அதே டாபிக் தான். அதே மாதிரி தான் நீங்கள் எதுக்கும் படித்தா போதுமானது. ஓகேவா? ஸோ அதனால் நல்லா படிங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ.